நீங்க கிளம்புங்க. சரிம்மா. என்னது பூட்டி இருக்கு? எங்க போயிருப்பா குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு? அச்சச்சோ, ஒருவேளை குழந்தைக்கு ஜுரம் ஜாஸ்தியா இருக்குமோ? ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது கூட்டு போயிருப்பாளோ? போலான்னு பார்த்தா எந்த ஹாஸ்பிட்டல் போயிருப்பான்னு தெரியலையே. அக்கா. என்னம்மா? இங்க சரோஜான்னு ஒரு பொண்ணு குழந்தைங்களை பாத்துக்க வேலைக்கு சேர்ந்தால. தெரியும், சொல்லுங்க. அவ குழந்தைங்களை கூட்டிட்டு எங்கேயாவது வெளியில போனாளா? நான் பாக்கலையேம்மா. சரிக்கா. சரிம்மா. போன வேற வீட்டுல வச்சுட்டு போயிட்டாளா? சுத்தம். எங்க போறான்னு ஒரு போன் பண்ணி சொல்ல மாட்டாளா? சரி, போயிட்டு வருமா? போயிட்டு வாங்க, ரொம்ப நன்றி. ஏய், இது மகாவோட காரு. மகா கார்ல என் குழந்தைய கூட்டிட்டு எங்க போயிட்டு வர? மகாவா? அவங்க யாருங்க? என்ன விளையாடுறியா? யாரை ஏமாத்துற? யார் நீ? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இங்க பார், என்னை ஏமாத்தாத. எங்க போயிட்டு வர? உண்மையை சொல்லு. குழந்தைக்கு ரொம்ப காய்ச்சல் அதிகமா இருந்துச்சுமா. ஹாஸ்பிட்டல் போலான்னு கூட்டிட்டு போனேன். ஆனா அங்க டாக்டர் வரல. அதுக்குள்ள குழந்தைக்கு கொஞ்சம் காய்ச்சல் இறங்கின மாதிரி இருந்துச்சு. அதான் தூக்கிட்டு வந்துட்டே இருந்தேனா, அப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் என் பக்கத்துல காரை கொண்டு வந்து நிறுத்தினாரு. குழந்தையோட வீட்டுல போய் இறங்கிடுன்னு சொன்னாரு. நான் பயந்து முடியாதுன்னு தான் சொன்னேன். அவரு உடனே பயப்படாத, என் பேர் சுப்பிரமணி, நான் ராஜலட்சுமியோட அப்பான்னு சொன்னாரு. குழந்தைய அவரை பார்த்து சிரிச்சுதா, அதான் சரின்னு கார்ல ஏறி வந்தம்மா. நீ போய் சொல்லல, நம்பலாமா? ஏமா, உங்க புருஷன் பேரு சுப்பிரமணின்னு எனக்கு எப்படிமா தெரியும்? குழந்தைங்களை வச்சுக்கிட்டு என்னால ரொம்ப தூரம் நடக்க முடியலம்மா. அதனாலதான் அவரு கூப்பிட்ட உடனே கார்ல ஏறிட்டம்மா. செல்போன் எதுக்கு வீட்டுல வச்சுட்டு போனேன்? செல்போன்ல சார்ஜ் கம்மியா இருந்துச்சு, அதான் சார்ஜ்ல போட்டுட்டு போனம்மா. ஒருவேளை நான் பண்ணது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீ பண்ணது தப்புதான், இதுல சந்தேகம் வரையா உனக்கு? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போறேன்னா ஒரு போன் பண்ணி சொல்ல வேண்டாமா? நானும் ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பாக்குறேன், அங்க வர வேண்டியதானே? நீ பாட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்க. ரோட்ல நடக்க முடியலன்னு ஆட்டோ இருக்கு. யாராவது வந்து நான் தான் சுப்பிரமணி, நான் தான் இளவரசியோட புருஷன், இது என்னோட குழந்தைன்னு சொன்னா உடனே கார்ல ஏறிடுவியா? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்த அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். மன்னிச்சிடுங்கம்மா. சொரூபன், ஏய் என்ன ரொம்ப டயர்டாக இருக்கிற? என்ன 4 நாள் சாப்பிடாதுக்கா இவ்வளவு டயர்டு? ஏய் காட்ட ஊத்துடு. சரிங்க. என்னை ஏன் அடைச்சி வச்சிருக்கீங்க? இப்போ குலதெய்வத்துக்கு
வேண்டுதல். டேய் அண்ணா சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டேண்ணே. என்ன பொங்கலா? ஆமாண்ணே. ஆஹா, முதல்ல சாப்பிடு. இந்த பாரு, நெய் ஊற்றி பொங்கல் பண்ணியிருக்காங்க. இதை சாப்பிட்டினாலே மயக்கம் வந்துடும். சாப்பிடு. ஏன்டா அண்ணா அந்த ஸ்ப்ரே வாங்கிட்டு வர சொன்னே, வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்துச்சுண்ணே. கொடு. சரி, அதை திருப்தியா சாப்பிடு. இந்தா சாப்பிடு. பிடி. அடே வணக்கப்பா. வா 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 வா. உட்காரு. இருடா அங்கிள், பரவாயில்ல. பெரிய இடத்துலேருந்து வந்திருக்க, உட்காருப்பா, உட்காரு. அப்புறம் அந்த தமிழரசி வீட்டில் போய் செட்டில் ஆகிட்டியா? எல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அங்கிள். அந்த பூஜா கூட கம்ப்ளீட்டாக என் வழி கொண்டு வந்துட்டேன் அங்கிள். கூடிய சீக்கிரம் எனக்கும் பூஜாக்கும் கல்யாணம். சொத்து நம்ம கைக்கு வந்துடும் அங்கிள். அப்படியா? சபாஷ் சபாஷ். 2 பிரச்சனை தான் அங்கிள். இந்த தமிழரசி பொம்பளை ஒன்றா கோர்ட்டு கூப்பிடுறா. இன்னொன்று, நிறைய அந்த சட்ட செக்ஷன் பற்றிலாம் பேசி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அங்கிள். அப்படியா? ஏதாவது சொல்லி சமாளி. அப்புறம் இவங்க அம்மா புள்ளகிட்ட ஃபோன் பேசணும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அங்கிள். உன் அம்மாட்ட பேசுறியா? ஆமாம் சார், ப்ளீஸ் சார். தம்பி, ஃபோனை கொடு. இங்கே பார், இங்கே நடக்கிறது எதையாவது போட்டு கொடுத்த அந்த பூஜாவின் தமிழரசி நான் போட்டு தள்ளிடுவேன். அவங்க உயிர் இப்போ என் கையில் இருக்குடா. நான் நல்லா இருக்கேன், அடிக்கடி ஃபோன் பண்ணுன்னு சொல்லி நான் டார்ச்சர் பண்ணாதம்மா, நான் இஷ்டப்படும் போது தான் கூப்பிடுவேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக கிளியராக சொல்கிறேன். வேற ஏதாவது டக்கால்ட்டி வேலை பண்ண மகனை, இதுதான் நீ உங்கள் அம்மா கிட்ட பேசுகிற கடைசி ஃபோனாக இருக்கும். இல்லை சார், ப்ளீஸ் சார், ஃபோன் கொடுங்க சார். ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன்டா, பார்த்து ஜாக்கிரதையா பேசு. மா மா உட்கார. இருடா, ரிங் தானே போயிட்டு இருக்கு, ஏன் பதற? ஹலோ. மா. டேய் சொரூபா, என்னடா ஆச்சு உனக்கு? ஒழுங்கா ஃபோன் பேச மாட்டியா? போய் எத்தனை நாள் ஆச்சு? எதுக்கு இந்த விளையாட்டு? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? உன் கால் வலி எப்படிமா இருக்கு? அப்பா டூர் முடிஞ்சு வந்துட்டாரா? இந்த அக்கறை இத்தனை நாள் எங்கடா போச்சு? நீ வசதியா செட்டில் ஆயிட்ட, இந்த அம்மாவும் மறந்துட்ட, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. ஆமா, ஆன்ட்டி கிட்ட உனக்கு சுத்தமா செஸ் ஆடவே தெரியாதுன்னு ஏன் போய் சத்தியம் பண்ண? அது வந்து நீ தான் செஸ் சாம்பியன் ஆச்சே, சொல்ற பொய்ய கூட உன்னால ஒழுங்கா சொல்ல முடியாதா? நான் சொல்லிட்டேன் தமிழரசி கிட்ட, அவன் பெரிய செஸ் சாம்பியன், உங்ககிட்ட சும்மா போய் சொல்றான் அப்படின்னு. மா, எனக்கு என்ன ஆனாலும் நீ கவலைப்படக்கூடாதுமா. நீ தைரியமா இருக்கணும். நான் இங்க பத்திரமா தாமா இருக்கேன். அடிக்கடி நான் ஃபோன் பண்ண மாட்டேன். மா, எனக்கு என்ன ஆனாலும் நீ கவலைப்படக்கூடாதுமா. தைரியமா இருக்கணுமா. ஏண்டா இப்படியெல்லாம் சொல்ற? ஏன் உன் குரல் இவ்ளோ டல்லா இருக்கு? சொரூபா, ஆன்ட்டி வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, சும்மா சொன்னேன். டேய், பூஜா உனக்கு பிடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்குமா. அப்பா, அப்ப கல்யாணத்துக்கு தயாராக வேண்டியதுதான். அம்மா, நான் அப்பப்ப ஃபோன் பண்ணுவேம்மா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோம்மா. மா, ஐ லவ் யூம்மா. அம்மா, நம்ம வீட்டு நாய்க்குட்டி ஜிம்மிக்கு சாப்பாடு மறக்காம வச்சிருமா, இல்லைன்னா அது செத்துருமா. உனக்கு தெரியலனா குலசேகரன்ட்ட கேளுமா, அவன் சொல்லுவான். சரியா? குட் பைமா. பாய்மா. என்ன இவன் இவ்ளோ டல்லா பேசுறான்? இவன் குரலே சரியில்லையே. என்ன பிரச்சனை இவனுக்கு? ஏதோ நம்ம வீட்டு நாய்க்குட்டி ஜிம்மிக்கு சோறு வைமா, இல்லனா அது செத்துரும் அப்படிங்கிறான். உனக்கு தெரியலன்னா குலசேகரங்கிட்ட கேளுன்னு சொல்றான். நம்ம வீட்ல ஏது நாய்க்குட்டி? சம்பந்தமே இல்லாம பேசுறானே. சொரூபனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு குலசேகரன், அவன்கிட்ட போய் நாய்க்குட்டியை பத்தி நான் என்ன கேக்குறது? அவனுக்கு அந்த பொங்கல் எடுத்து கொடு. சரிங்க ராம், வா போகலாம். டேய் அண்ணா, சாப்பிட்ட பிறகு இந்த ஸ்ப்ரே எடு. சரிண்ணா.
அக்கா, இப்ப எதுக்கு இப்படி தலைவலி தைலத்தை போட்டு தேய் தேய்னு தேய்ச்சிட்டு இருக்க? அப்படியே உன் தலையெழுத்த மாத்திடலான்னு நினைச்சியா? பின்னடி அவர் இவ்வளவு ரோட்ல பார்த்து பேசினாராம், கூப்பிட்டாராம். உடனே இவ்வளவு அந்த மகா கார்ல ஏறி வந்துட்டாளாம். மகா கார்னு இவளுக்கு எப்படிக்கா தெரியும்? மாமாக்கும் உனக்கும் சண்டை. இந்த வண்டியில ஏறக்கூடாது அப்படின்னு நம்ம குடும்ப பிரச்சனையெல்லாம் அவளுக்கு எப்படி தெரியும்? அப்ப அவ பண்ணதெல்லாம் சரிங்கிறியா? உனக்கு கூட தான் பெட்ரோல் பங்க் பணத்தை மாமா ரெடி பண்ணி கொடுத்தாரு. அது உனக்கு தெரிஞ்சுதா? அப்படித்தாங்க இதுவும். அவர்தான் உன்னை நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு சந்து பொந்தெல்லாம் நுழைஞ்சு பெருச்சாளி மாதிரி வராரே, அத நம்மளாலேயே தடுக்க முடியல. அப்புறம் இவ எப்படி தடுப்பா? என்னென்னமோ நடக்குது. அதை நினைச்சாலே ஆத்திரமா வருது. அந்த ஆத்திரத்தை எல்லாம் அப்படியே தொண்டை குழியில போட்டு முழுங்கு. இந்த காலத்துல வீட்டுக்கு வந்து வேலை செய்ய ஒரு வேலைக்காரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை விட கஷ்டம் வீட்டோட தங்கி வேலை செய்ய ஒரு வேலைக்காரி கிடைக்கிறது. நீ சண்டை போட்டு இவளையும் அனுப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்க நிலைமைதான். அவ ஒன்னும் திருடிட்டு ஓடலையேக்கா, குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டிட்டு போனா. பிரச்சனையை இதோட விடுக்கா. நீ கோவப்பட்டேன்னு சொல்லி அவளும் இன்னும் சாப்பிடாம இருக்கா. இவ எதுக்கு சாப்பிடாம? கஷாயம் குடிங்கம்மா. கர்ப்பிணி பொண்ணு கஷாயம் குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. கோவம் என் மேல தானே. வயித்துல இருக்கிற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? குடிங்கம்மா. இனிமே அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு என் குழந்தைய தூக்கிக்கிட்டு எந்த கார்லயும் ஏறக்கூடாது. சரிங்கம்மா. என் குழந்தைய தூக்கிக்கிட்டு அனாவசியமா வெளியில ஊர் சுத்தக்கூடாது. சரி. அப்படியே முக்கியமா ஏதாவது போறதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தான் போகணும். புரிஞ்சுதா? சரி. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு உனக்கு தெரியாது. சரி. போய் சாப்பிடு. சரி. என்ன இவ எது சொன்னாலும் சரிமா சரிமாங்கறா. சரி விடு. நீமா அம்மா தாயே, ஃபர்ஸ்ட் கஷாயத்தை குடி. குடிக்கா. அருள்குட்டி, இப்ப எப்படி இருக்க? நார்மலா இருக்கேன். பூஜா, கொஞ்சம் பேசலாமா? எது பத்தி? இப்ப சொல்லு, சொரூபனை பத்தி என்ன நினைக்கிற? அத்தை. பூஜா, இந்த பாருமா, உனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்தப்போ நான் இருக்கவே இல்லை. ஜெயஸ்ரீ இருந்தோம், ஒரு யூஸும் இல்லை. அந்த பிள்ளை சொரூபன் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? நான் சத்தியமா ஷாக் அடிச்சு செத்தே போயிருப்பேன் அத்தை. ஷாக் அடிச்சு போயிருப்ப. சரி, நீ போயிருப்ப. இவன் குழந்தை நிலைமை என்ன ஆகுறது? அருள் செல்வனுக்கு யார் இருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருமா. அதுக்கு இல்ல அத்தை. பூஜா, இது பாருமா, இனிமே நீ வாழ்க்கையை கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கணும். உன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும். உன் குழந்தைய பத்தி யோசிக்கணுமா? உனக்கு என்ன இல்ல பூஜா? அழகு இருக்கு, அறிவு இருக்கு, வயசு இருக்கு, பணம் இருக்கு. அந்த குதூகலம் எல்லாம் போயிடுச்சு பூஜா. அதெல்லாம் திருப்பி வரணும்மா. I want to see you like that மா. உன் மனசுல என் பிள்ளை இன்னும் இருக்கான். I know that. பசுமையாவே இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா வாழ்க்கைய நீ இப்படி விட்டுட முடியாதுமா. நீ எங்க கிட்ட பேசுற, குழந்தையோட சிரிக்கிற, விளையாடுற, எல்லாம் பண்ற. ஆனா எங்கேயோ மனசுல அந்த சோகம் இருக்குமா.
அது அப்படியே டிப்ரெஷன்ல கொண்டு விட்டுடுமா. அதுக்கப்புறம் நீ அதுல இருந்து மீண்டு வர முடியாதுமா. நீ நீ இப்படி வெட்டியா இருக்கிறதுல என்னமா நியாயம்? பூஜா, பொதுவா புருஷன் இறந்த பெண்கள் எல்லாம் பூ எடுத்துருவாங்க, பொட்டு எடுத்துருவாங்க. அத நான் குறை சொல்லல, அது அவங்க இஷ்டம். ஆனா என் மருமகளை அப்படி பார்க்க நான் இஷ்டப்படலமா. என் மருமக பூவோடையும் பொட்டோடையும் சந்தோஷமா குதூகலமா இருக்கணும். இது பாருமா, இது எல்லாத்துக்கும் தான்மா நான் தினம் தினம் கடவுளை வேண்டிக்கிறேன். கடவுளே ஏன் ஆயுசை சேர்த்து என் மருமகளுக்கு கொடுத்துருப்பாரு வேண்டேம்மா. என்னையும் உங்களையும் பிரிக்கிற மாதிரியான எந்த காரியத்தையும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. கண்ணு, நான் எங்கடி போயிட போறேன்? உன்னை விட்டு நான் எங்கம்மா போயிட முடியும்? எங்க போக முடியும் சொல்லு? எனக்கு வேற யார் இருக்கா? இந்த பாரு, நான் உன் மாமியார் வீட்டுக்கு வந்துருவேன். பானு என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்ன வாடின்னு கூப்பிட்டுக்குவா. எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம். அப்ப நீங்களும் மாமாவும் ஏன் பிரிஞ்சிருக்கீங்க? நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்கன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. நான் அப்புறம் யோசிக்கிறேன். மறுபடியும் முருங்க மரம் ஏறிடுச்சு வேதாளம். நான் வேதாளம் இல்ல அத்தை, உங்க மருமக. பூஜா பூஜா பூஜா, என் பிரச்சனை, என் நிலைமை வேறம்மா. உன்னோட நிலைமை வேற. எதிர்காலத்துல எங்க லைஃப்ல என்ன வேணா நடக்கலாம். ஒருவேளை நாங்க சேரலாம். ஆனா உன் லைஃப்ல உனக்கு செக்யூரிட்டி வேணுமா? இந்த பாரு, என்னோட ஆயுசு முடியறதுக்குள்ள உன்னை சந்தோஷமா பார்க்கணுமா. சொரூபம் மாதிரி பிள்ளைங்கள்லாம் அடிக்கடி லைஃப்ல வரமாட்டாங்கம்மா. அந்த மாதிரி வரும்போது நம்ம அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணுமா. இந்த பாரு, நீ நீ என்னமோ அந்த விரக்தியா இருக்கிறது என்னால பார்க்க முடியல. ஃபோன் பண்ண, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ண, நிலைமை எல்லாத்தையும் சொன்ன. என் ஃப்ரெண்டு நீ எல்லாத்துக்கும் சம்மதிச்சிட்டா. சொரூபனும் சம்மதிச்சிட்டாம்மா. கண்ணு, உன் சம்மதம் மட்டும்தாம்மா இப்ப தேவை. நான் கொஞ்சம் யோசிக்கணும் அத்தை, எனக்கு டைம் கொடுங்க. ஷூர் 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 ஷூர். மாட்டவே மாட்டேன்னு சொன்ன, இப்ப யோசிக்க டைம் கொடுங்கன்னு சொல்றிய. இதே மாதிரி உச்சாணி கொம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி பூமிக்கு வந்துடுறா. யதார்த்தமா இருமா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருமா. அது போதும் எனக்கு. I love you அத்தை. I love you too. சரி, ரெஸ்ட் எடுமா. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ஓகே, சரி. படு, நீ படு படு. படு. I love you too.
லீலா ஹாய் ஹாய் குட் மார்னிங். குட் மார்னிங். சரி உள்ள வா. ஏய் டைம் ஆச்சு, கிளம்பலையா? ஏய் டெய்லி வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்க. வா ஒரு கப் காஃபி சாப்பிடலாம். டைம் ஆச்சுப்பா. உள்ள என் அக்கா இருக்கா, உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வா ஸ்ருதி. சரி. உள்ள வா. போ போ வரேன். செல்லக்குட்டி. என்னக்கா சாப்பிடாம படுத்துட்டு இருக்கா? சாப்பிடவே மாட்டேங்கிறா, ஜுரம் வந்ததுனால போல இருக்கு. செல்லக்குட்டி கொஞ்சம் சாப்பிடுறா, கொஞ்சம். என்ன குட்டி சமத்த சாப்பிடுறீங்களா? நான் ஓட்டட்டுமா? ராஜகுட்டில என் செல்லம்ல சாப்பிடுங்க. இவங்க தான் அக்கா இளவரசி.